ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில வந்து மொத்தமா வந்து வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் ஒரு 4000க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து சேலரி லெவல் உங்களுக்கு வந்து 25,000க்கு மேல தான் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு வந்து பாருங்க, ஃப்ரீ லேப்டாப் கிட்டு, ஸோ ஃப்ரீ வைஃபை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான அஃபிஷியல் கேரியர் சைட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து டிசிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கான அஃபிஷியலா உங்களுக்கு வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 20க்குள்ளார வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் டேட் வந்து ஆன்கோயிங்ல வந்து உங்களுக்கு வந்து லேட்டரா வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில வந்து பாருங்க முக்கியமா வந்து இயர் ஆஃப் பாசிங்க பொறுத்தவரைக்கும் 2020, 2021, 2022 இந்த பேட்ச் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரா வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஸோ பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி இந்த மாரி நீங்க முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு. ஸோ எப்படி வந்து நீங்க வந்து லாகின் பண்ணி எப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில டீட்டெயிலாவே இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க கீழயே வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்க, டோல் ஃப்ரீ ஹெல்ப் லைனுமே குடுத்துருக்காங்க. ஸோ இங்க டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இமெயில் ஐடியும் குடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் வந்து பாருங்க, நீங்க அத ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இந்த இதுக்கு வந்து பாருங்க டெஸ்ட் பேட்டர்னுமே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்க எந்த மாரி பேட்டர்ன்ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ வெர்பல் எபிலிட்டி, லிசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பில வந்து உங்களுக்கு வந்து எந்த மாரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வரும். மொத்தமா வந்து பார்த்தோன்னா 166 கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டெஸ்ட் பிரிப்பரேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து இதில வந்து டீட்டெயிலா வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 28க்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரியே வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி இவங்கலாம் வந்து நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 2019, 2020, 21 இந்த பேட்ச் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி, அதாவது 20, 21, 22 இந்த பேட்ச் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ எந்த பெர்சன்டேஜ்ல வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் உங்களோட 10த், 12த், டிப்ளமோ, ஸோ டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ 60% நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இதில வந்து பாருங்க, எப்படி வந்து நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இதில பாருங்க ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு வந்து இதில டைரக்ட்டா வரும். இதில வந்து பாருங்க, நீங்க மொபைல் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ Google Chrome ப்ரௌசர்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து வரும். இதில வந்து நீங்க ரைட் சைடே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மோட் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ லோட் ஆகி உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மோட்ல வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இதில வந்து நீங்க பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதில ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஐடி செக்டாரா இல்லன்னா வந்து பிபிஎஸ் செக்டாரான்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐடி செக்டார்ல தான் வந்து இப்போ வந்து எடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து ஐடி செக்டார வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஐடி செக்டார கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸோ ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஜுக்கே வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து போயிரும். இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த ஐடி செக்டார நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்றக்கூடிய பேஜுக்கு வந்து டைரக்ட்டா போயிடுச்சு. இதில வந்து பாருங்க, உங்களோட நேம்லருந்து ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஸோ ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இன்ஸ்டிடியூட் நேம் என்ன, குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ உங்களோட இயர் ஆஃப் பாசிங் என்ன, அதுக்கப்புறம் நியரஸ்ட் டெஸ்ட் டிசிஎஸோட ஆஃபீஸ் வந்து எங்க இருக்கு, அது மாரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் வந்து நீங்க டிசிஎஸ் பாஸ்வேர்ட் பாலிசின்னு குடுத்துருக்காங்க. இத நீங்க கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி இதில வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ரீஎன்டர் பாஸ்வேர்ட் நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களோட ஆன்சர் எல்லாமே நீங்க பண்ணிட்டு, இந்த கேப்ச்சா வந்து நீங்க என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து போதும். இது வந்து நீங்க ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இதான் அதுக்கான ப்ரொசீஜர். இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.